சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு தான். ஸோ எப்படியாவது ஒரு சின்ன ஒரு இடமாவது நம்ம பேர்ல இருக்கணும். நமக்கான ஒரு வீடு இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். அதுக்காக நம்ம நெறைய விஷயங்கள், முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி ஒருவேளை நீங்க உங்களுடைய கனவு வீட வந்து கட்டுறீங்க அப்படின்னா, அதுக்கான சில விஷயங்கள தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மனி ரிலேட்டடாவும் சரி, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய சில சில பிரச்சனைகளை எல்லாத்துக்குமே ஒரு குட்டி குட்டியான சொல்யூஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நீங்க வந்து வீடு இப்பதான் வந்து கட்ட போறீங்க. இல்ல ஸ்டார்ட்டிங்ல இருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டீங்க அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு ரெண்டல்ல இருந்து ஒரு ஓன் ஹவுஸ் வந்து மூவ் ஆகும்போது, நீங்க அதாவது வித் லேண்ட்ல வந்து நீங்க வாங்க போறீங்களா? இல்ல லேண்ட் இல்லாமையா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ லேண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, அதுல நீங்க ஒரு ஹோம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனா மட்டும் போதுமானது. இதுவே நீங்க வந்துட்டு லேண்ட் உங்ககிட்ட இல்ல, இப்ப ரெண்டல்ல இருந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஓன் ஹவுஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு நெறைய விதமான டைப்ஸ் வந்து இருக்கு. அதாவது ஒரு லேண்ட் வாங்கி, அதுல நீங்க உங்க சொந்த முயற்சியில வீடு கட்டலாம். இல்ல அப்படின்னா, கட்டுன வீடா நீங்க வந்து வாங்கலாம். அப்படியும் இல்லன்னா, அபார்ட்மெண்ட், வில்லாஸ் இந்த மாதிரி வாங்கலாம். ஸோ உங்களுடைய பட்ஜெட்டையும், உங்களுடைய நீங்க என்ன விரும்புறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நெறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுடைய விஷயங்கள் முதல்ல லேண்ட் இருக்கா? கட்டுறீங்களா? இல்ல வித்தவுட் லேண்டா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிசைட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. நீங்க லேண்ட் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப கவர்மெண்ட்ல நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு வில்லேஜ் சைடு அந்த மாரிலாம் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க கலைஞருடைய கனவு இல்ல திட்டம், இல்ல பிரதான் மந்திரி இதனுடைய ஸ்கீம்ல இதுல எல்லாம் வந்து நீங்க வந்து போட்டு அப்ரூவல் வந்து வாங்கலாம். அண்ட் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ கட்ட போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல கட்ட போறீங்க? இப்ப வந்து நீங்க ஒரு 3 சென்ட் இருக்கலாம். ஆனா அதுல நீங்க 2 சென்ட் தான் கட்டிட்டு 1 சென்ட்ட காலியா விடுறீங்களா? எப்படி பிளான் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2 பிஹெச்கேவா? 1 பிஹெச்கேவா? எப்படி கட்ட போறீங்க? கீழ, மேல அப்படிங்கிற மாரி நீங்க வந்து யோசிங்க. அண்ட் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10 லேக்ஸ்ல கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரொம்ப பேசிக்கான அமௌண்ட். ஒரு 10 லேக்ஸ் வந்து நீங்க அமௌண்ட் வந்து பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 13,00,000 உங்க கையில வந்து இருக்கணும். என்னைக்குமே ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம போடுற பட்ஜெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஆகுமோ ஒழிஞ்சு குறையறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்ல. இதுல நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸையுமே இடையில வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நாங்க வந்து வீடு கட்டும்போது ஏன் அத நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நாங்க வீடு கட்டும்போது என்ன உல்டாவா ஆச்சுன்னா, எங்க அது பேட் லக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் நாங்க வந்து செவுரு வந்து கட்டுறோம் அப்படின்னா, சிமெண்ட்ல நெறைய வெரைட்டி ஆஃப் சிமெண்ட் இருக்கு இல்லையா? பூச்சுக்கு ஒரு சிமெண்ட், கட்டுறதுக்கு ஒண்ணு, ஃப்ளோரிங்க்கு ஒண்ணு இந்த மாரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இருந்த சிமெண்ட் வந்து கட்டும்போது அது வந்து ரொம்பவே ரேட் ஜாஸ்தியா வந்து இருந்தது. ஃப்ளோரிங் சிமெண்ட் வந்து கொஞ்சம் அந்த நைஸா இருக்கிறது வந்து ஆவரேஜா இருந்தது. பட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க ஃப்ளோருக்கு வரும்போது இது ரேட் அதிகமாகி அது ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் ஒவ்வொரு டைமுமே நாங்க மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது நாங்க ஹோல்சேலா ஃபேக்டரியில தான் டைரக்ட்டா வந்து டீலர்ஸ் கிட்ட எல்லாம் இல்லாம டைரக்ட்டா மேனுஃபேக்சரிங் இடத்துலயே போய் தான் ஒரு ஒரு பொருளுமே பார்த்து வாங்கணும். ஆனா நாங்க வாங்கும்போது எல்லாமே ரேட் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி நாங்க வந்துட்டு இந்த லிண்டல் எல்லாம் போடுவாங்க இல்லையா? 7 அடி மட்டம் எல்லாம் போடும்போதுட்டு உக்ரைன் போர் வந்து அந்த சமயத்துல நடந்துட்டு இருந்ததுனால, நாங்க ரூ. 83க்கு வாங்குன டாடா கம்பி வந்துட்டு ரூ. 103க்கு அப்படியே ரூ. 20 எக்ஸாக்ட்டா வந்து குடுத்து தான் நாங்க வந்து வாங்குற மாதிரி இருந்தது. ஏன்னா சென்ட்ரிங் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்க நிறுத்த முடியாது. ஸோ கண்டிப்பா இத வந்து கன்டின்யூ பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ ரேட் போனாலும் அப்படிங்கிற மாரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது வந்து போயிருச்சு. ஸோ செலவுகள் வந்து நம்மளுக்கு இழுத்துட்டு தான் போகும். அண்ட் வீடு கட்டுறத பொறுத்தவரைக்கும் எல்லாரும் எல்லாருடைய கருத்தையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே கேளுங்க. ஆனா உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற விஷயங்கள மட்டும் செய்யுங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப இழுத்துட்டு போயிருக்கும். உக்ரைன் போர் வந்து கொஞ்சம் ஒரு 10 டேஸ் இருந்திருந்தாவே, திரும்ப நாங்க அதே ரூ. 83க்கு வந்து வாங்கியிருக்கிறதுக்கு வந்து முடியும். பட் இல்ல நீங்க வந்து இப்பவே போகணும், இப்படி நிறுத்தக்கூடாது. அது இதுன்னு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் போகும்போது, அமௌண்ட் நெறைய வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ எல்லாருடைய கருத்துக்களையுமே கேளுங்க. உங்க மனசுக்கும், உங்களுடைய அறிவுக்கும் சரின்னு சொல்ற விஷயங்கள வந்துட்டு, உங்க ஃபேமிலியோட கன்சிடர் பண்ணி ஒரு மனதா அத வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் வீடு கட்டுறதுக்கு தேவையான பணத்த வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட ஒரு 10,00,000 பட்ஜெட்னா ஒரு 6,00,000 இருக்கு, 7,00,000 இருக்கு. மீதி வந்து அப்படியே நம்ம தொடங்குவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது விட்டுருங்க. அது முடிஞ்ச
முடிஞ்சா ஓகே. கை கிடைக்கிற மாரி இருந்தா ஓகே. பட் பாதியில பணத்த நிறுத்தாம, தேவையான பணத்த எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா வந்து எடுத்துக்கோங்க. இடையில ஒர்க் பெண்டிங் ஆகுச்சு அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம திருப்ப எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆகுது. ஸோ பணத்த கையில இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா உங்களுடைய வேலைகள் வந்து முடிஞ்சிரும். அண்ட் நீங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எப்படி விடுறீங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்ப வந்துட்டு ஹோலா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு பேசி விடுறீங்களா? இல்ல ஒரு நாளுக்கு வந்து கூலி அப்படிங்கிற மாரி பேசுறீங்களா? அப்படிங்கிறது இருக்கு. நீங்க மெட்டீரியல் மட்டும் வாங்கி குடுத்துட்டீங்க அப்படின்னா, மத்த ஒர்க் எல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் வந்துட்டு மெட்டீரியல் எதையுமே நீங்க வாங்கல அப்படின்னு சொன்னா, அவங்களே மெட்டீரியல் போட்டு, அவங்களே கூலி ஆள் போட்டு, இவ்வளோ நாளுக்குள்ள வேலைய வந்து நாங்க முடிச்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி பேசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல. போய் குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, மட்டும் வாங்கி பால் காய்ச்சினீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் மெட்டீரியல் வாங்குறது, ஆள் கூலி விடுறீங்க அப்படின்னா, மெட்டீரியல் நீங்க எல்லா இடத்துல இருந்தும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கணும். கூலிக்கு ஆள் கரெக்ட்டான ஆட்கள வந்து நீங்க பார்த்து விடணும். அவங்க கரெக்ட்டா வேலை செய்றாங்களாங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, ஈஸியா வந்து வேலைய வந்து அவங்க முடிச்சு குடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா 10 நாள்ல முடிச்சாலும் அவங்களுக்கு அதே பட்ஜெட் தான். 20 நாள் கொண்டு போனாலும் அதே பட்ஜெட் தான். ஸோ சீக்கிரமா வந்து வேலைய முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்ப்பாங்க. பட் அதே ஒரு இது கூலி அப்படின்னு சொல்லும்போது, வேலை வந்து கொஞ்சம் டிலேவா போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹவுசிங் லோன வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு வந்து பாருங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஹவுசிங் லோன் வந்து நம்ம போறது ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னா அந்த லேண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் லேண்ட் வேல்யூ இன்கிரீஸ் ஆகுறத விட டபுள் மடங்கு நம்ம வந்து பே பண்ணணும் ஒரு வீட்டுக்கு. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி என்னால பணம் பெரட்ட முடியாது. நான் எல்லாமே கடன்ல தான் பண்ணி ஆகணும். இஎம்ஐல தான் போகணுங்கிறவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லங்கிறவங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு சோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ஹவுசிங் லோன முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஹை லெவல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இன்கேஸ் உங்க கையில ஒரு ஜுவல் இருக்கு அப்படின்னா, அத ஆல்டர்னேட் பண்ணி உங்களுடைய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரட்டுறதுக்கு வந்து பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 10,00,000க்கு லோன் போடுறீங்க அப்படின்னா, அது கட்டி முடிக்கும்போது 12,00,000, 13,00,000 அதாவது 23,00,000க்கு வந்து நீங்க கட்டி முடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ப்ரீ க்ளோஸ் வந்து நீங்க பண்றீங்க ஒரு பணம் கிடைச்ச உடனே அப்படின்னாலும், அதுக்கும் வந்து சார்ஜஸ் பே பண்ணி தான் நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே வந்து அதுல வராது. ஸோ அந்த மாரி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா பிளான் வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இடையில எந்த காரணத்த கொண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதுல நிறுத்த மட்டும் பண்ணிறாதீங்க. ஒரு சின்ன ஸ்டாப் கூட வந்து பண்ணிறாதீங்க. ஃபினிஷிங் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அது எங்கிருந்து தான் ஒரு சின்ன குட்டி குட்டியான பிரச்சனைகள் வரும். ஆள் கிடைக்காம போவாங்க. பொருள் கிடைக்காம போகும். மழை வர்றதுக்கு வந்துரும். இந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து வரும். நான் நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பர்சனலாவும் நான் அடியும் பட்டிருக்கேன். ஸோ அந்த வேலைய ஒன்னொன்னா நம்ம முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? நம்ம லோன் வாங்கி நம்ம பண்றத விட கையில கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்பப்ப சின்ன சின்ன வேலைகள் செஞ்சா போதும் அப்படின்னு. அது வந்து எப்ப இருக்கும்னா, நீங்க ஒரு 1 பிஹெச்கே வந்து கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறீங்க அப்படின்னா, அதுல கட்டிட்டு பெயிண்டிங் ஒர்க்கோ, எலக்ட்ரிக் ஒர்க்கோ எல்லாம் பேசிக்கா பண்ணிட்டு பேலன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறது வந்து வேற. பட் பூச்சு வேலையே பெண்டிங்கா இருக்கு. பில்டிங் மட்டும் கட்டியிருக்கோம். பூசவே இல்ல. அந்த மாரிலாம் மெயினான வேலைகள் வந்து விட்றாதீங்க. மேல வந்து ஃப்ளோர் போடுறது, மேல வந்து கான்கிரீட் போடுவோம் இல்லையா? அதுல வந்து ஃப்ளோர் வந்து போடாம விடுறது. இந்த மாரி எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பில்டிங் வந்து டேமேஜ் வந்து ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபினிஷிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான பிளேஸும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் அதாவது ஒரு ஒரு வீடோ, இல்ல அப்படின்னா ஒரு ஷாப்போ எக்ஸ்ட்ரா வந்து கட்டுற மாதிரி வந்து பிளான் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து ரென்டல் இன்கம் வர்றதுக்கு, ஒரு பாசிவ் இன்கம்ம நீங்க கெயின் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு மொத்த வீடையும் நீங்க உங்களுக்காக மட்டுமே கட்டிக்கிறத விட, உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 2 பிஹெச்கே, 1 பிஹெச்கே அந்த மாரி கட்டிட்டீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற இடத்துல அதே மாரி ஒரு 1 பிஹெச்கே வந்து நீங்க கட்டி, அத வந்து மந்த்லி இன்கம்க்கு வந்து விடலாம். ஸோ அவ்வளோ பெரிய இடம் இல்ல, சின்னதா தான் இருக்கு அப்படின்னா, ஒரு 10க்கு 10ஓ, 1 கடையோ, 2 கடையோ நீங்க கட்டுனீங்க அப்படின்னா, அதுல வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஒரு ரென்டல் இன்கம் வந்து கெயின் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது லோன் வந்து கட்டி எடுக்கிறீங்க, ஒரு ஹவுசிங் லோனே எடுத்து வீடு கட்டியிருந்தீங்கன்னா கூட, அது அந்த வீடே அதுக்கான கடன கட்டிட்டு வர்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய பணம் அப்படிங்கிறது சேவ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அண்ட் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நெனச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஸ்லயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ தயவு செய்து கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க.
பார்த்துக்கோங்க. நிறைய சங்கடங்கள் வர்றதுக்கு, உறவுகள் முறியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம ஃபினான்ஸ்ல போயி சரி ஓகே நம்மளுக்கு சேலரி இருக்கு, இன்கம் நெக்ஸ்ட் மந்த் வரும். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிறலாம், பெரட்டிறலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல நீங்க ஃபினான்ஸ்ல ஒரு லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுலயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இஎம்ஐ பெண்டிங் ஆயிருச்சுன்னா, அது உங்களுக்கு பெரிய டார்ச்சரா வந்து போயிட்டுருக்கும். அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்க கைமாத்தலாம் வாங்கிட்டீங்கன்னா, சொல்லவே வேண்டியதில்ல. நிறையா விஷயங்கள் நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அவங்கள சொல்லி வந்து தப்பெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நிறைய இடங்கள்ல உறவுகள் முறிந்து போறதுக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ யாரெல்லாம் அத அக்ரி பண்றீங்களோ, மறக்காம ஒரு ஹார்ட்டின் வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு, பணத்த வெளியிலருந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபினான்ஸ்ல போயி அன்வான்டடா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்ல சிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்ல. நான் ரென்டல்ல தான் இருக்கேன். ஒரு ஹவுஸ்க்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒரு லேண்ட வாங்கி ஒரு ஹோம் வந்து பில்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க சில விஷயங்கள நோட்டீஸ் பண்ணணும். அது வந்துட்டு பக்கத்துல ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டீஸ் இதெல்லாம் இருக்காங்கிறத கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் இருக்கான்னு பாருங்க. ஸோ முக்கியமா இருக்க வேண்டியது எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃபெசிலிட்டீஸுமே இல்லாத இடத்துல போயி ஒரு 2 பிஹெச்கே கட்டுறதுக்கும், எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்கிற இடத்துல ஒரு 1 பிஹெச்கே கட்டுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தனியா ஒரு இடத்துல போய் நம்ம கட்டியிருந்தோம் அப்படின்னா, ஸோ நைட் டைம் சேஃப் இருக்கா? ஒருவேளை ஜென்ட்ஸ் யாரும் இல்லன்னா, நம்ம வந்து தனியா இருக்கிறதுக்கு ஒரு சேஃப் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இடத்தோட வந்து வீடும் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் பாருங்க. நியர்பைல என்ன நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து மைனஸா இருக்கும். பட் நெறைய பிளஸ் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது அவ்வளோ பெருசா தெரியாது. பட் 2மே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாருங்க. நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக நெறைய இடங்கள வந்து தேடுங்க. அது வந்து தப்பே கிடையாது. டைம இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்த வந்து தேடுங்க. உங்களுக்கு ஓகேன்னு படுற இடத்துல மட்டும் கட்டுங்க. அவசரமா நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு வீடு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு அவசரத்துல எந்த ஒரு முடிவும் வந்து எடுத்துறாதீங்க. வீடு அப்படிங்கிறது உங்களுடைய அடிப்படை தேவைகள்ல ஒண்ணா தான் வருமோ ஒழிஞ்சு, அது எந்த காலத்திலயுமே ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா வந்து வரவே வராது. அதை எப்பவுமே மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு வீடு ஒரு 40 லட்சத்துக்கு வந்து நீங்க கட்டுறீங்க அப்படின்னா, அந்த லேண்டினுடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். பட் நீங்க எவ்வளோ கோடி போட்டு அந்த வீட நீங்க கட்டியிருந்தாலுமே, அதனுடைய பிரைஸ் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்றது எதுவுமே இல்ல. ஸோ ஸ்மால் ஃபினான்சஸ் எல்லாம் அத கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. மேபி கன்சிடர் பண்ணாலும் ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்ட மட்டும் தான் அவங்க கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு 40 லேக்ஸ் கட்டியிருக்கீங்கன்னா, 20 லேக்ஸ் தான் அவங்க வந்து அதுக்கான வேல்யூவா எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது குறைய தான் செய்யும். இன்கிரீஸ் வந்து ஆகாது. பட் லேண்ட் அப்படிங்கிற விஷயம் அப்படி இல்ல. ஒரு 5 லட்சத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ், 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு 7 லட்சம், 8 லட்சம்னு அது வந்து மாறிருக்கும். அத வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டா வந்து பார்க்கலாம். பட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பில்டிங்கா நீங்க வந்து கொண்டு போறீங்க அப்படின்னா, அது எந்த விதத்திலயுமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டா வராது. ஸோ என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு, சொத்துக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாம, உங்களுடைய பில்டிங்ல கொண்டு போய் நெறைய அமௌண்ட்ட வேஸ்ட் பண்ணாம, உங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்ட இன்னொரு லேண்ட்ல, எம்ப்டி லேண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதனுடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆகும்போது மேபி ஃபியூச்சர்ல அத சேல் பண்ணிட்டு, இதே இடத்த வீட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு புடிச்ச மாதிரி வந்து மாத்திக்கலாம். ஸோ எதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட், எதெல்லாம் உங்களுடைய செல்வத்த பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான சொத்துக்கள பத்தி ஒரு லாங் வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நெறைய மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.